சிறப்பான மாணவர்களாக அவர்கள் வருவார்கள். எந்த துறையிலும் அவர்கள் நல்ல திறமையுடன் வாழ்வதற்கான நிலையெல்லாம் அவர்கள் பெறுவார்கள். மனிதரின் மாணிக்கமாக அவர்கள் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பள்ளிப்படிப்பு மட்டும் அவர்களுக்கு காணாது. வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளை தாண்ட வேண்டும். அவர்களுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், சோதனைகள், அதை வெல்ல வேண்டும். அதற்கு யோகாசனம் கை கொடுக்கும், மனோதிடம் கை கொடுக்கும், நினைவாற்றல் கை கொடுக்கும். ஒழுக்கமாக வாழ அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சென்னையிலேயே புகழ்பெற்ற பள்ளிக்கூடங்களிலிருந்து 4 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அற்புதமாக பின்வளைவு ஆசனம். பின்வளைவு ஆசனம் என்பது ரொம்ப முக்கியம். முன்னாலேயும் வளைகிறதில்லை, பின்னாலேயே வளைவதில்லை. இந்த பின்வளைவு ஆசனங்கள் மாணவர்களுக்கு மிக மிக முக்கியம். ஒற்றைக்கால் மடக்கிய கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். சில பேர்கள் 2 கால் மடக்க முடியல எங்களால் அப்படின்னு. முதல்ல ஒரு காலாக பழகணும், அப்புறம் தான் 2 கால் மடக்கணும். இந்த மாணவர்கள் இப்பொழுது ஒற்றைக்கால் மடக்கிய கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள், அப்படியே குப்புறப்படுங்கள். காலை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கால் மேல் ஒரு கால் போடக்கூடாது. காலை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அப்படியே தலையை தூக்குங்க, தூங்க நல்ல உயரமா. இப்போ நல்ல தூக்கணும், மேலே பார்த்து. வெரி குட். தலையில் வைப்பதற்கு முயற்சி தான். முயற்சி பண்ணாலே உனக்கு முழு பலனும் கிடைச்சிரும். முதுகெலும்பு வளையுது, கழுத்து வளையுது, கால் வளையுது. தலை பின்னால் போகக்கூடிய காரணத்தினால் தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், கழுத்து, புலனுறுப்பு, மூளை, 4 முக்கியமான பகுதிகளையும் இது பாதிக்கப்படுகிறது. காலை கீழே போடுங்கள், அப்படியே தலையை கீழே இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். 2 மூச்சு இழு, நல்ல மூச்சு இழுக்கணும். இப்போ மீண்டும் ஒரு முறை மெதுவாக தூக்குங்கள். தலையை நல்ல மேலே பாரு. வலது காலை மடக்கு, தலையில் வைக்கிறதுக்கு முயற்சி. வலது கால், ரைட் லெக் மடக்கி வை. ஒரு 20 எண்ணிக்கை சாதாரண மூச்சில் இப்படி இருக்கணும். மெதுவாக கீழே இறக்குங்கள், கீழே படுங்கள். அப்படியே நல்ல மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ளணும். மீண்டும் மெதுவாக தலையை தூக்குங்கள். நேரே பாரு. இப்போ இடது காலம் மடக்கணும். லெஃப்ட் லெக் மடக்கு, தரையில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. முயற்சி தான் பண்ணணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இடது காலம் மடக்கி தலையில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். காலை தரையில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். தலையில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. மெதுவாக கீழே இறக்குங்கள். கீழே இறக்கு. மூச்சு இழுத்துக்கோ. நல்ல காலை சேர்த்துக்கோ. காலை சேர்த்துருக்கணும். இப்போ மெதுவாக திரும்பவும் தலையை தூக்கு நல்ல. இப்போ இடது காலம் மடித்து வை. லெஃப்ட் லெக் மடித்து தரையில் வைக்கிறதுக்கு மேலே பாரு. மேலே பார்த்தா தான் கால் தரையை தொடும். நெஞ்சு விரியும். நல்ல அடிவயிற்று பகுதிக்கு அந்த இரத்த நாளங்களெல்லாம் இழுக்கப்படுகிறது. தைராய்டு கிளாண்ட்ஸ் நன்றாக வேலை செய்யும். மூளை பின்னால் போகின்ற காரணத்தினால் மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுகிறது. எத்தனை ஒரு சின்ன ஆசனத்தில் எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது பாருங்கள். பின்வளைவு ஆசனம். மெதுவாக காலை கீழே போடுங்கள், தலையை கீழே இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது என் அருமையானவர்களே, நீங்கள் இப்பொழுது தலைப்பகுதி கால் பகுதிக்கும் கால் பகுதி தலைக்கும் அதிகமாக மாறி படுக்கணும். தலை என் பக்கம் கொண்டாங்க, எந்திரிச்சு நல்ல கீழே படுத்துக்கோ. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. முடிஞ்ச அளவு காலை மடக்கினா போதும். தலையை நல்ல மேலே தூக்கும் போதில்ல, தலை மேலே தூக்கு. எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்கணும். மேலே பார்க்கணும். இப்பொழுது ரைட் லெக், வலது காலை மடக்க வேண்டும்.
வலது கால் மடக்கு. முயற்சி பண்ணால் போதும், நீ தரையை தொடருங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வீட்டிலே தாய் தகப்பனார் சகோதரர் காலை பிடித்து தலையை தொடுவதற்கு உதவி செய்ய வேண்டும். காலை மடக்கு நல்ல அப்படியே வச்சுக்கோ, மேலே பாரு, ஒரு 20 எண்ணிக்கை காலை மடக்கி தரையில் வை. காலை மடக்கி அப்படியே இருக்கணும். நான் கீழே போடுனா தான் போடணும். அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இரு, அங்கெங்கே திரும்பாத. மெதுவாக காலை கீழே இறக்கு, உடம்பு கீழே இறக்கு, நல்ல மூச்சு வாங்கு, நல்ல மூச்சு இழுக்கணும், நல்ல மூச்சு இழுக்கணும். சரி, இப்போ மீண்டும் தலையை தூக்குங்க. அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு வலது காலை திரும்பவும் ரைட் லெக்கை அப்படியே வச்சு முயற்சி பண்ணு. தொட வேண்டாம், முயற்சி பண்ணால் போதும். மேலே தான் பார்க்கணும், தலையை அங்கங்கே திரும்பக்கூடாது. பள்ளிகளில் சக மாணவர்களை கொண்டு காலை பிடித்து தலையை தொடுவதற்கு முயற்சி செய்தால் ஒரு வாரத்தில் இந்த ஆசனம் முழுமையடைஞ்சிடும். இந்த கபோடாசனம், ஒத்தைக்கால் மடக்கிய கபோடாசனம், அற்புதமான ஆசனம். இது 4 கோலங்களை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். கீழே இறக்கு, கீழே இறக்கு, இந்தாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். காலை சேர்த்து கொள்ள வேண்டும், கையை முன்ன வச்சுக்கோ. இப்பொழுது மீண்டும் தலையை மெதுவாக தூக்கு. இப்பொழுது இடது காலை மடக்க வேண்டும், லெஃப்ட் லெக். அப்படி முயற்சி தான். கால் அப்படியே இருக்கக்கூடாது, அசையக்கூடாது, ஆடக்கூடாது. கீழே உள்ள காலை ஃப்ளாட்டாக விடு. அப்படி விட்டுடணும். தலையை மேலே பாரு. அப்படியே முடிஞ்ச அளவு பண்ணிட்டு அப்படியே இருக்கணும். மெதுவாக இறக்கு, காலை சேர்த்து வச்சுக்கோ. நல்ல மூச்சுழு, 2 மூச்சுழு, நல்ல சத்தமாக மூச்சு எடுக்கணும். மூக்குழி வாயுழி இழுக்கக்கூடாது, மூக்குழி தான் மூச்சு எடுக்கணும். மீண்டும் ஒரு முறை தலையை தூக்குங்கள். இடது கால் லெஃப்ட் லெக் காலை மடக்கி தலையிலே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படியே இரு, 20 எண்ணிக்கை அப்படியே இருக்கணும். ஆடாமல் காலெல்லாம் பிடிக்க வேண்டாம், நீ காலை முன்ன வை. நீ தலையை மட்டும் தொடறதுக்கு முயற்சி பண்ணு, கையெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே இரு, மேலே பாரு. கழுத்து வளையும், கழுத்து வளையத்தான் மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கும். மெதுவாக இறக்கு, தலை கிளவை, காலை சேர்த்து வச்சுக்கோ. மூச்சுழு, நல்ல மூச்சு இழுக்கணும். இப்போ என்ன செய்யணும், பக்கவாட்டில் நான் சொன்ன மாதிரி எந்திரிக்கணும். எந்திரிங்க, நீ இந்த பக்கம் வந்துடணும், நீ அந்த கடைசிக்கு போயிடணும், நீ அந்த கடைசிக்கு போயிடு, நீ இந்த பக்கம் வந்துடு. இப்போ அப்படியே தூக்கு, பாடி தூக்கு. தலை மேலே பார்க்கணும், தலை நேர மேலே பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. லேசாக வலது கால் மடக்கு, ரொம்ப மடக்க வேண்டாம். வலது கால் லேசாக மடக்கு, வலது கால் மடக்கு. தலையை தொட முயற்சி பண்ணு. ரைட் லெக் அப்படியே மேலே பாரு. 20 எண்ணிக்கை அப்படியே இருக்கணும். நீ மெதுவாக இறக்கு, நல்ல மூச்சுழு. காலை தலைக்கலை இறக்குட, மூச்சுழு, நல்ல மூச்சுழு. திரும்ப லேசாக மேலே தூக்கு. அதே வலது காலை மடக்கு, ரைட் லெக்கு, கால் மடக்கு. 20 எண்ணி. தலை மேலே பார்க்கணும், தலை மேலே பார்க்க வேண்டும். மெதுவாக இறக்கு, நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்கணும். காலை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், காலை அகலப்படுத்தக்கூடாது. இப்பொழுது இடது காலை முறைப்படி தூக்க வேண்டும். கையை முன்னால் வச்சு தூக்கு. பாடியை முதல்ல தூக்கிக்கிட்டு வட்டைக்கு கீழே இருக்கணும். இப்போ லெஃப்ட் லெக்கை மடக்கணும், இடது காலை மடக்கணும். லெஃப்ட் லெக் மடக்கு. ஒரு 20 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கணும், அதே நிலையில் இருக்கணும்.
மெதுவாக இறக்கு, மெதுவாக இறக்கு, நல்ல மூச்சுழு, மூச்சுழு, திரும்பவும் தூக்கு, இடது காலை தூக்கி வை, நல்ல மடக்கு, மெதுவாக இறக்கு, நல்ல மூச்சுழு, கிளப்படு, நல்ல மூச்சுழு. இப்படி ஒரு 15 நாள் நல்ல பழகினதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 2 காலையும் மடக்கி பழகணும். இப்போ 2 காலையும் மடக்குங்க பார்க்கலாம். தலையை தூக்கு, நல்ல தூக்கு. இப்போ 2 காலையும் மடக்கி தலையில் வைப்பதற்கு முயற்சி. கையை நேரம் நிமிரு, தலையை மேலே பாரு, காலை மடக்கு, மெதுவாக கீழே இறக்கு, நல்ல மூச்சுகள். அப்படியே எழுந்து நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காரு, எந்திரி. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சீரார்களே, இவையெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். குழந்தைகள் ஆரம்ப கட்டத்தில் தப்பாகவே செய்யும், விட்டுடணும். ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகளை அது சரியில்லை இது சரியில்லைன்னு காலை பிடிச்சி நிமுக்கவோ, காடல் பிடிச்சி வளைக்கவோ, புசுவத்தை பார்த்துட்டு அது காலில் போட்டு அமுக்கவோ இதெல்லாம் கூடாது. 10 நாள் 15 நாள் தப்பாகவே செய்ய விட்டுறணும். ஏன்னா அவங்க உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனம் ஒத்துழைக்கி உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால் பிள்ளைகளை கம்பல் பண்ணி படத்தில் உள்ளபடி தலை இருக்கணும் கால் இருக்கணும்னு போட்டு காலை பிடிச்சி இழுத்து தலையிலலாம் மடக்கப்படாது. கூட 4-5 நாள் செய்தாச்சுன்னா பிள்ளைகள் வளையும் தன்மை வந்துடும். அவங்களாகவே செய்யக்கூடிய பக்குவ நிலையை அவர்கள் அடைந்து விடுவார்கள். அதனால் எந்த குழந்தைகளையும் பிடிச்சி, ஒரு பிள்ளைக்கு வரும் ஒரே ஏஜ் குரூப்பாக இருக்கும், 100 பிள்ளைகளுக்கு வரும் வராது. சில பெரிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும், வயசு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வளையும் தன்மை இருக்கும், வந்துடும். இதெல்லாம் அவங்க உடலை உபயோகப்படுத்தக்கூடிய முறையில், சாப்பிடக்கூடிய ஆகாரத்தின் முறையில் உடல் வளையும் தன்மை வேறுபட்டு விடுகிறது. ஆகவே ஆசனத்தை முயற்சி செய்தாலே முழு பலனும் கிடைக்கின்ற எல்லா துறையினராக இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அந்த நிலைக்கு முயற்சி பண்ணிட்டா 10 நிமிஷம் காலையிலும் மாலையிலும் பண்ணிட்டா உடல் தயாராகிரும். உடல் அன்னைக்கு உடலும் உள்ளமும் அவர்கள் அன்றைக்கு வேலை செய்வதற்கு உடல் தயாராகிரும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியில் எல்லோரும் ஈடுபட்டு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.